ஹோமோசேபியன்ஸ் தோன்றிய காலம் முதல் மாமிசம் உண்டன. பல தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலம் இது தெரிய வந்திருக்கு. சுமார் 3.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது ஆரம்ப கால மனித இன மூதாதையர்கள் பூமியில் உருவாக தொடங்கிய போதே நாம் மாமிச உண்ணிகளாக இருந்தோம் என்று ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மற்றும் ஆர்கியாலஜிஸ்ட் கூட சொல்லியிருக்காங்க. மாமிச உணவில் அதிக புரதங்கள் இருப்பதால் மனித வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்கு வகிக்குது. மாடர்ன் பிரெயினுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படுவதால் இறைச்சி எவல்யூஷன்ல நம்மோட பிரைன் எவால்வ் ஆக உதவி இருக்கலாம்னு சொல்லப்படுது. மாமிச உணவிற்கு போவதன் மூலம் தாவரங்களுக்கு ஜீரணிக்க பயன்படும் ஆற்றலை பெரிய மூளையை உருவாக்க திசை திருப்புகிறோம் என்ற தியரியும் சொல்லப்படுது. இந்த பரிணாம மாற்றங்கள் மனிதன் வேட்டையாடிய சபாப்தத்திலிருந்து வந்திருக்கலாம். சுமார் 1/2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உங்களுக்கு இறைச்சி தேவை என்றால் உங்கள் ஈட்டிய வெளியே எடுத்து வேகமாக வேட்டையாட வேண்டும். இன்னைக்கு நாம உட்கார்ந்த இடத்தை விட்டு நகராமலேயே ஆன்லைன்ல ஆர்டர் செஞ்சுக்கலாம். உலகளவில் நாம் ஒவ்வொரு ஆண்டும் 365 மில்லியன் டன்களுக்கு மேல் இறைச்சியை சாப்பிடுகிறோம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற அதிக இறைச்சி உண்ணும் நாடுகளில் ஒரு நபர் ஆண்டுக்கு சுமார் 120 kg மீட் சாப்பிடுகிறார்கள். வளர்ந்து வரும் நாடுகளோட பொருளாதாரம் உயரும் பொழுது இறைச்சி நுகர்வும் அதிகரிக்கும். மக்கள் ரிச்சாக மாறுவது இறைச்சி அதிகமாக வாங்கக்கூடிய சூழலை அதிகப்படுத்தும். வளர்ந்த நாடுகளும் தங்கள் இறைச்சி நுகர்வை அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது நம்மிடம் உள்ள இறைச்சியை வேகமாகவும் சுலபமாகவும் அடைவதற்கான வழி ஒரு காலநிலை பேரழிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. மீட் இண்டஸ்ட்ரி கிரீன்ஹவுஸ் கேஸை வெளியேற்றுவதில் மிகப்பெரிய பங்களிப்பாளர்களில் ஒன்றுன்னு ரீசெண்டா செஞ்ச ஆய்வுகள் மூலம் தெரிய வருகிறது. ஒட்டுமொத்த உணவு உற்பத்தி 1/3 பங்கு கிரீன்ஹவுஸ் கேஸை வெளியிடுகிறது. பிளான் பேஸ்ட் உணவு உற்பத்தியை விட அனிமல் மீட் ப்ரொடக்ஷன் 2 மடங்கு பொல்யூஷனை ஏற்படுத்துது. அதுலயும் பீஃப் ப்ரொடக்ஷன் தான் முதல் இடத்துல இருக்கு. கால்நடைகளோட டைஜஸ்டிவ் ப்ராசஸ்ல பை ப்ராடக்ட்ஸா அதிக அளவு மீத்தேன் வெளிப்படுது. 1 கிலோகிராம் மீட் ப்ரொடியூஸ் செய்வதிலிருந்து 60 கிலோகிராம் கிரீன் ஹவுஸ் கேஸ் வெளியாகுது. ஃபுட் ப்ரொடக்ஷன்ல வெளியேறும் கிரீன் ஹவுஸ் கேஸை பற்றிய டேட்டாஸ்ல இருந்து லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் தான் டாப்ல இருக்கு. நல்ல காரணத்துக்காக நமது உணவுல இருந்து இறைச்சியை முற்றிலுமா அகற்ற வேண்டிய நேரம் இது என்று பலர் நினைக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த இறைச்சி உண்ணும் போக்க மாற்றுவது கடினமானது. ஒருவேளை எந்த விலங்கையும் கொல்லாமல் இறைச்சியை உண்ணும் வழி இருந்தால் என்ன செய்வது என்பது ரொம்ப தூரத்தில் இருப்பதாக தோன்றினாலும் பல விஞ்ஞானிகள் இதை அடைய முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது ஒரு சர்ச்சையான மற்றும் சிக்கலான பொருளாதார வலையில் சிக்கியுள்ள தொழில்நுட்பம். நமது கிரகத்தை காப்பாற்றுவதற்கும் விலங்குகளை வளர்ப்பதற்கும் கொல்வதற்குமான உலகளாவிய தேவையை மாற்றியமைக்கும் வழியாக ஆய்வகத்தில் வளர்க்கப்படும் இறைச்சி இருக்கும் என நம்பப்படுகிறது. எந்த விலங்கையும் கொல்லாமல் இறைச்சியை வளர்க்க வேண்டும் என்ற ஐடியா ஆச்சரியப்படும் வகையில் நீண்ட காலமாகவே இருக்கு. 1931ல வின்ஸ்டன் சர்ச்சில் கூட ஒரு கோழியோட பிரஸ்டையோ இறக்கையோ உண்பதற்காக தேவையான பாகங்களை தனித்தனியாக பொருத்தமான ஊடகத்தில் வளர்த்து சாப்பிட முடியும். இதனால் முழு கோழி வளர்ப்பதிலிருந்து தப்பிப்போம் என்று சொன்னார். 84 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய கணிப்பு உண்மையாகிவிட்டது. 2013 முதலில் ஆய்வகத்தில் இறைச்சி வளர்க்கப்பட்டது. அதன் பின்னர் இது டஜன் கணக்கான ஃபுட்டெக் ஸ்டார்ட் அப் சந்தைக்கான பந்தயமாக இருந்து வருகிறது. லேப் க்ரோன் ஆர் கல்ச்சர்டு மீட் ரீஜெனரேட்டிவ் சயின்ஸை பயன்படுத்தி விலங்குகள் வளர்ப்பதின் அவசியத்தை இது குறைக்குது. இதெல்லாம் ஸ்டெம் செல்ல இருந்து தான் தொடங்கிச்சு. ஸ்டெம் செல் ஒரு சிறப்பு வகை செல். இதனால ஸ்கின், மசில், லிவர் போன்ற உடலின் எந்த வகை செல்களாகவும் மாற முடியும். ஸ்டெம் செல்ல தேவையான இறைச்சியின் பிரைமரி சோர்ஸ்ல இருந்து கலெக்ட் செய்வாங்க. உதாரணமா டைரக்டா கவுல இருந்து திசுக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அதை எடுத்து தசை ஸ்டெம் செல் போன்ற மல்டிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ல தனிமைப்படுத்தி பயோரியாக்டர்ல நியூட்ரியன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் மற்றும் growth ஹார்மோன்ஸ் உடன் ஒரு ஸ்பெஷல் சீரமான ஃபீட்டைல் போவைன் சீரமை சேர்த்து இது வளர்க்கப்படுது. இந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் செல் ரெப்ளிகேஷனை தொடங்கி அதை உயிருடன் வச்சிருக்கும். பல்வேறு growth ஃபேக்டர்ஸை சேர்ப்பதன் மூலமாக செல்ஸ் வேறு வேறு விதமா செல்களாக டிஃபரன்ஷியேட் ஆகுது. பர்கர்ஸை உருவாக்க அதற்கான செல்கள் பசுக்களில் இருந்தும், சிக்கன் நக்கட்ஸை உருவாக்க அதற்கான செல்கள் கோழிகளில் இருந்தும் எடுக்கப்படுது. ஒரு தசை ஸ்டெம் செல்ல இருந்து 1 ட்ரில்லியன் மசில் டியூப்ஸை உருவாக்க முடியும். ஒரு சிறிய செல்லில் இருந்து நிறைய பர்கர்ஸ், நக்கட்ஸ் உருவாக்க முடியும். ஒரு முழு ஸ்டீக், ரக்கை, சிக்கன் பிரஸ்ட வெறுமன வளர்ப்பது இன்னும் சாத்தியமில்லை.
அனிமல் ஃப்ரீ மீட்டை உருவாக்குறதுல ஒரு வெளிப்படையான சிக்கல் இருக்கு. உண்மையில் இது அனிமல் ஃப்ரீ கிடையாது. முன்னாடி சொன்ன ஃபீட்டல் பொவைன் சீரம் படுகொலை செய்யப்படும் பசுக்களின் கருவிலிருந்து சேகரிக்கப்படுகிறது. இது இறைச்சிக்காக கொலை செய்வதை விட மிகவும் கொடூரமானது. FBS இல்லாமல் ஆய்வகத்தில் இறைச்சியை உருவாக்கும் வழிமுறைகளை விஞ்ஞானிகள் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. FBS ஃபீட்டஸ் பிளட்ல இருந்து எடுக்கப்படுகிறது. பிரெக்னன்ட் கவ் படுகொலை செய்யப்படும் சமயத்தில் ஃபீட்டஸை வெளியே எடுத்து அதோட ரத்தம் முழுவதும் உறிஞ்சப்படும். இந்த ப்ராசஸ்ல எந்த அளவு ஃபீட்டஸ் உயிரோடு இருக்கோ அந்த அளவு அதிலிருந்து எடுக்கும் FBS ஓட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸ்டெம் செல்ஸை வளர்க்கும் பயோ ரியாக்டர்ல FBS சேர்க்கப்படும். இது எல்லா செல்களுக்கும் ரீஜெனரேஷனாக தேவைப்படுகிறது. கூடவே மல்டிப்ளை ஆன செல்கள் சூசைட் செய்து கொள்வதையும் தடுக்கிறது. பொதுவாகவே செல்கள் ராங்கான பிளேஸ்ல வளர்ந்தா தானாகவே அதோட மெட்டபாலிசமை ஷட் டவுன் செய்து கொள்ளும். இது முக்கியமான ஒன்று. இதனாலதான் குறிப்பிட்ட பாடி செல் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் வளர்கிறது. ஒரு மெட்டல் டேங்க் உள்ள செல்களை வளர்க்கும் பொழுது வார்னிங் சிஸ்டம் ட்ரிகர் ஆகி செல் growth-ஐ ஆஃப் பண்ணிடும். பட் FBS ஆட் பண்ணுவது ஆல்மோஸ்ட் எல்லா வகையான செல்களின் வளர்ச்சியை ஸ்டார்ட் செய்கிறது. வேறு சில சீரம்ஸும் இருக்கு. அவை FBS அளவுக்கு வெர்சடைல் கிடையாது. இப்போ வரை FBS தான் லேப் grown மீட்டுக்கு அத்தியாவசியமான இன்கிரிடியன்ட். இதுவே ஆர்டிஃபிஷியல் மீட்கான நோக்கத்தை முழுவதுமாக தோல்வியடை செய்கிறது. உண்மையா சொல்லணும்னா இது ட்ரெடிஷ்னல் ஸ்லெத்தர் ஹவுஸை விட மிக கொடூரமானதாக இருக்கும். ஆய்வகத்தில் வளர்க்கப்படும் ஒரு பீஃப் பர்கரை உருவாக்க 50 லிட்டர் FBS தேவைப்படும். பசுவின் வயதை பொறுத்து ஒரு பசுவின் கருவிலிருந்து 150 to 550 ml சீரம் கிடைக்கும். அதாவது ஒரு பர்கரை உருவாக்க 90 to 333 ஃபீட்டஸ்களோட ரத்தம் தேவைப்படுகிறது. FBS அதாவது ஃபீட்டைல் பொவைன் சீரம்க்கு மாற்றாக ஒரு சிந்தட்டிக் இல்லைனா பிளான்ட் பேஸ்டு சீரமை கண்டுபிடிக்கும் வர படுகொலை இல்லாத லேப் grown மீட் முற்றிலும் சாத்தியமற்றது. FBS ரீப்ளேஸ் செய்யும் சீரமை உருவாக்குவதும் சுலபமானது இல்லைங்க. FBS-இல் தோராயமாக 1800 புரதங்களும் 4000க்கும் அதிகமான மெட்டபாலிட்ஸ்களும் இருக்கு. பல விஞ்ஞானிகள் சக்சஸ்ஃபுல்லா செயற்கை சீரம்களை உருவாக்கி இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரு சில குறிப்பிட்ட செல்களுக்கு மட்டும் ஹைப்பர் ஸ்பெசிபிக் ஆனது. விலங்குகளில் இருந்து எடுக்கப்படாத பல வகையான செல்களை வேகமாக வளர்க்கும் FBS-க்கு ஆல்டர்னேட்டிவான சீரமை உருவாக்கி இருந்தா சில கம்பெனிகள் சொல்லி இருக்காங்க. இருந்தாலும் எந்த தனிப்பட்ட ஆய்வுகளும் இதன் எஃபிஷியன்சியை உறுதிப்படுத்தியதா தெரியல. ஆய்வகத்தில் வளர்க்கப்படும் இறைச்சிக்கான FBS ஃப்ரீ மீடியம் உருவாக்குவது அதிக எக்ஸ்பென்சிவானது. நியூட்ரியன்ஸ்க்காக டிரான்ஸ்பரின் போன்ற ரீகாம்பினன்ட் புரோட்டீனை பயன்படுத்தலாம். இது ஒரு கிராமுக்கு 20,000 வரை செலவாகும். TGF பீட்டா போன்ற growth ஃபேக்டர்ஸ் 1 கிராம் வைரங்களை விட பல மடங்கு விலையுயர்ந்தது. இப்போ இருக்க நிலையில் லேப் grown மீட் மக்களின் பயன்பாட்டுக்கு வருவது சந்தேகம்தான். சீரம் மட்டும் இல்லாம லேப் grown மீட்கான இன்கிரிடியன்ட் ஃபெசிலிட்டிஸ் வரை எல்லாமே விலை உயர்ந்தது. தற்போதுள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட லேப் grown மீட் 1 கிலோ விலை 15 லட்சத்திற்கு மேல் இருக்கும். இந்த அளவு அதிக விலைக்கான காரணம் விலங்குகளின் FBS 1 லிட்டரோட பிரைஸ் 20,000 50,000. ஒரு பர்கருக்கு 50 லிட்டர் FBS தேவை. ஃபியூச்சர்ல விலை கணிசமாக குறைந்தாலும் இன்னமும் விலை ஆயிரக்கணக்கில் இருக்கும். FBS பயன்பாட்டை தவிர்ப்பதே குறிக்கோள். சோ சிந்தட்டிக் FBS இன்னும் விலை அதிகமானதாக இருக்கும். தேவையான அளவு இறைச்சியை உருவாக்க நிறுவனங்கள் அதிக அளவு பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கு. 1 கிலோ இறைச்சியை உருவாக்க மிகப்பெரிய பியர் ஃபெர்மெண்டர் போன்ற பயோ ரியாக்டர் தேவைப்படுது. செல் ரிப்ளிகேஷன்ஸ் மற்றும் டிஃபரன்ஷியேட் ஆக செல்ஸ் லோ டென்சிட்டில வைக்கப்படுது. ஹை டென்சிட்டி கல்ச்சர் மெத்தட கண்டுபிடிக்கும் வர இந்த பெரிய தொட்டிகள் தவிர்க்க முடியாத ஒன்றுங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் அதிக சிக்கல்கள் இருக்கு. ஹியூமன் சிஸ்டம் இல்லாததால் நோய் கிருமிகள் உள்நுழைஞ்சு செல்ல பாதிச்சு என்டையர் பேட்ச்ல இருக்கிற கல்ச்சரையும் அழிச்சிடும். இது போன்ற நோய் தொற்றுக்களை தடுக்க ஃபுட் கிரேட் போதுமானதா இருக்காது. பார்மசூட்டிக்கல் கிரேட ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும். ஸோ லேப்ல புதுசா ஒரு பர்கரை உருவாக்கும் போது ஃபுட் கிரேடை விட பார்மசூட்டிக்கல் கிரேட் மிகவும் விலை உயர்ந்ததா இருக்கும். 2020 சிங்கப்பூர் லேப் grown மீட்டை கமர்ஷியல் விற்பனைக்கு முதல் நாடாக அனுமதி கொடுத்தது. ஆனால் அதன் சுவை கோழியை போல் இல்லை. தற்போதுள்ள இறைச்சியில் புரோட்டீன்ஸ், கீட்டோன்ஸ், ஆல்கஹால் மற்றும் ஆயிரக்கணக்கான சுவை மூலக்கூறுகள் இருப்பதால் வித்தியாசமான சுவைகளை உணர முடிகிறது. ஜூசி மெல்டி மீட்டை உருவாக்குவதில் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு. இதில் தொழில்நுட்ப செலவினங்கள் மிகப்பெரிய தடையாக உள்ளது. இன்று 1 கிலோ ஆய்வகத்துல வளர்க்கப்பட்ட இறைச்சி லட்சங்கள்ல இருக்கு. அடுத்த 9 வருஷத்துல 1 கிலோ 100 கல்ல கிடைக்கிற அளவுக்கு குறையலாம்.
ஒரு நாள் growth factor ரெக்கமெண்டட் டெக்னிக் மூலம் உருவாக்கப்படும் என்று குட் ஃபுட் இன்ஸ்டிடியூட் கணிச்சிருக்கு. மரபணு மாற்றப்பட்ட பாக்டீரியா ஈஸ்ட் மூலம் தேவையான புரோட்டீன்ஸ் என்சைம மலிவான விலையில உற்பத்தி செய்ய ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். growth ஃபேக்டரையும் இதே போல பெரிய அளவுல உற்பத்தி செய்யறது அவ்வளவு தூரத்துல இல்லைங்க. ஆய்வகத்துல வளர்க்கப்படும் இறைச்சிக்கான அனைத்து செயல்முறையின் விலை எந்த நேரத்திலையும் குறையலாம். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை மாற்றுவதற்கான பொறுப்பை முழுவதும் நுகர்வோர்கள் மீது வைப்பதில் எங்களுக்கு முழு உடன்பாடு இல்லை என்றாலும் இறைச்சியை குறைவாக சாப்பிட முயற்சிப்பது மாரல் ஆர்கியூமெண்டா இருப்பதாக நம்புகிறோம். இது மாதிரி ஆச்சரியமான கண்டுபிடிப்புகளை பற்றியும் அதில் உள்ள உண்மையான சிக்கலை பற்றியும் தொடர்ந்து பேசுவோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள்.